நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். பாட்டை கேட்டீங்கல்ல, கேட்டோன்னு ஞாபகம் வரும். நான் பெற்ற செல்வம்னு குழந்தைய பத்தி ஞாபகம் வரும் இல்லையா? உண்மை என்னன்னா, செல்வம் என்பது குழந்தைக்கு மாத்திரம் பொருந்தாது. செல்வம் என்பது நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக அல்லது உறவின் மூலமாக அல்லது தாத்தா பாட்டன் கொள்ளுப்பாட்டன் அம்மா அப்பன் மூலமாக வரக்கூடிய எல்லாமே, பொருளீட்டல் எல்லாமே செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நலமான செல்வம் வந்தா நலமா இருப்பீங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறுவோம். உலகம் மாறுதா மாறலையா சம்பந்தமே இல்லை. நீங்க மாறலாம், நானும் மாறலாம், நம்ம சேர்ந்து மாறுவோம் என்பதற்கு இந்த பதிவு. என்கிட்ட ஒரு ரிட்டையர்டான பெரிய அதிகாரி, அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா உடனே நீங்க என்னுடைய லிங்க் வச்சு பிடிச்சிருவீங்க. ஒரு ஆளு அவருடைய மனைவி கூட வந்தாரு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருங்க, கொஞ்சம் ஒபேசிட்டி, மனைவி ஸ்லிம்மா தான் இருக்கிறாங்க. அவரும் சொல்றாரு, சார் என் மனைவி சிறிய கவுன்சிலிங் வேணும், கொஞ்சம் மானசீகமா ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னு சொன்ன உடனே அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த அம்மா கேட்டேன், என்னம்மான்னு. எனக்கு இவர் எந்த பொருள் கொடுத்தாலும் உடம்புல போட்ட உடனே இல்லாத மாதிரி தோணுதுங்க. உடை உடுத்தினா கூட அது 2000 சேலையா இருக்கட்டும் 2 லட்சம் சேலையா இருக்கட்டும், கட்டின உடனே நான் உடம்புல துணி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேங்க. நகை போட்டுக்கிட்டா கழுத்தை இருக்கிற மாதிரி தோணுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய செல்வத்தின் ஆதிக்கம் உள்ள எல்லாம் இருந்து வைடூரியம் என்ன, தங்கம் என்ன, வெள்ளித்தட்டு என்ன, தங்கத்தட்டு என்ன, வெள்ளி கிளாஸ், வீடு மொத்தமே அப்படியே செல்வம் கொளித்து நிரம்பி வழியுது. சரி, இந்த அம்மா போ சொல்லிட்டு வீட்டுக்கார கூப்பிட்டு பேசினேன். எனக்கு அவரை போய் தெரியும், கொஞ்சம் ஆளு அது மாதிரி ஏகப்பட்ட பொருள்களை சம்பாதிச்சிருக்கிறாரு, கணக்கில்லாத பொருளை சம்பாதிச்சிருக்கிறாரு, சொல்ல முடியாத சம்பாதிச்சிருக்கிறாரு. குறுக்கு வழி, நெருக்கு வழி, முறுக்கு வழி, எந்த வழியும் போட்டு பின்னி 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 பிழிஞ்சு எடுத்த ஆளுன்னு தெரியும் எனக்கு. அவர்கிட்ட கேட்ட உடனே நான் எந்த சம்பாதிச்சா கூட எனக்கு நடக்கிறது என்னன்னா, முதல்ல மனைவிக்காக எது வேணாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரி வாங்குவீங்க. ஆனா இந்த சம்பாத்தியம் எந்த வழி வந்து அவளுக்கு என்ன தெரியும்? எது கொடுத்தாலும் ஐயோ ஐயோன்னு இது மாதிரி புலம்புறாங்கன்னு சொன்ன உடனே அப்ப சொன்னேன், ஒப்பாரியில், அழுகையில், கூக்குரலில் யாரின் அதிகாரத்தின் பிடியில் வந்த பணம் உன் குடும்பத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லி கவுன்சிலிங் போக சொன்னேன். போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 3 மாசத்துல நம்ம சூசைட் பண்ணி செத்து போச்சு. இவர் சம்பாதிச்ச கோடி பணத்தை அனுபவிக்க முடியல, ஆனந்தமா இருக்க முடியல, 4 பேரோட சேர்ந்து சுகிக்க முடியல. மனைவி இறந்து போயிட்டாங்க, இவருக்கு ஒபேசிட்டி, நீரிழிவு நோய், ஏகப்பட்ட குளறுபடிகள், எத்தனை நாளைக்கு அவர் இருப்பான்னு தெரியாது. இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டுல பைப்ல தண்ணி வரும்ல, வர்ற தண்ணி நல்ல தண்ணியா சாக்கடை தண்ணியான்னு பார்க்கணும்ல. செல்வம் போல அது மாதிரி தான். வரக்கூடிய செல்வம் நல்வழியில் ஈட்டினா நல்வழியா இருக்கும், நாணயமா இருக்கும், நேர்மையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் உண்மை. ஆனா நடக்கிறது என்ன? எப்படியோ சம்பாதிப்போம் சொல்லி சம்பாதிச்சுட்டு இது மாதிரி இழந்துட்டு மனைவி போயிட்டா, உடம்பு சரியில்லை, இருக்க காசு அனுபவிக்க முடியாது, பிள்ளைகளோ எங்க அப்பே தாறுமாற சம்பாதிச்சு அதை கஷ்டப்படாம அனுபவிக்கிறதுக்கு அனுபவிச்சு அவன் கஞ்சா பொம்பளை சீட்டு விளையாட்டு எதுவே போய் எல்லாம் இழந்து நிக்கிறாங்க. அதனால நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவார் உண்டோனார் பாரதியார். அதனால சம்பாதிக்கணும், நிச்சயம் வேணும், பணம் வேணும், பொருள் ஈட்டணும், புகழ் ஈட்டணும். ஆனா வழி வந்து சரியாக இல்லைன்னு சொன்னா நான் பெற்ற செல்வம் நலமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயம் உங்களை மாற்றுறதுக்காகவோ புத்திமை சொல்றதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. நான் ஒரு கவுன்சிலிங்ல கண்ட கேட்ட விஷயங்களை பகிர்ந்துகிட்டே, எடுத்துக்கிறதும் விடுறதும் உங்களுடைய இஷ்டம். புரிஞ்சா? ஆல் தி வெரி பெஸ்ட். வாழ்க வளம் பெருக, நலம் பெருக.